சங்க காலத்தினுடைய அந்த மன்னர்கள் 3 சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு முக்கியமான மன்னர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம பார்க்க போறது முத்தரையர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமன்னர்கள். தமிழகத்தினுடைய தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளமிக்க காவிரியினுடைய பகுதியில் வாழ்ந்தவர்கள். ஒரு 300 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள். குறிப்பாக பல்லவர்களோடு சேர்ந்து சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எதிராக போர் புரிந்தார்கள். நிறைய அரசர்கள் அந்த வழியில் வந்திருக்காங்க. அவர்களை பற்றிய செந்தலை கல்வெட்டு ஆய்வுகள் கூறுகின்றன. அதே போல அவர்களை பற்றி நாலடியார்ல முத்தொள்ளாயிரம் இந்த இலக்கியங்கள் சொல்கின்றன. அதாவது விஜயாலய சோழனுடைய காலத்துக்கு முன்பு வரைக்கும் அங்க தஞ்சையை மையப்படுத்தி மிகப்பெரிய ஆட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அரசர்கள் சொல்லும் போது மிகப்பெரிய அரசராக பேரரசராக திகழ்ந்தவர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர், சுவரன் மாறன் அல்லது குவாவன் மாறன் என்று அழைக்கப்பட்டவர். 700 முதல் 705 முதல் 745 கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்திருக்கிறார். 12 போர்கள்ல, கொடும்பாளூர், மணலூர், திங்களூர், இப்படி பல போர்கள்ல நந்திவர்ம பல்லவனோட சேர்ந்து பாண்டிய சேரர்களுக்கு எதிரான போர்களை தொடுத்திருக்கிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் பல கோவில்கள் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜயாலய சோழீஸ்வரம் இவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் விஜயாலயன் படையெடுத்த பிறகு அது விஜயாலய சோழீஸ்வரமாக மாற்றப்பட்டது. ஆனா அது முத்தரையர்கள் அரசர்களால் அது கட்டப்பட்டது. அதே போல திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில், மலையடிப்பட்டி வாகீஸ்வரனமுடையார் கோவில், கீழத்தானயம் உத்தமனீஸ்வரர் கோவில், இப்படி பல கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துல வைகுந்த பெருமாள் கோவில் கல்வெட்டுல இவரை பற்றிய ஒரு கல்வெட்டானது பதியப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை செய்திருக்கக்கூடிய முத்தரையர்கள் அரசனாக இருந்த இந்த பெரும்பிடுகு முத்தரையர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை பெற்ற மன்னராக வாழ்ந்திருக்கார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர், 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர் அத்தகைய ஆளுமைகளில் மிகச்சிறந்தவர். அவருடைய வரலாற்றை நாம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். பொதுவாக இவரை ஒரு சாதிக்கான ஒரு தலைவராக வைத்திருக்கிறார்கள். இந்த போல மன்னாரி மன்னர்கள் தமிழகத்திற்கான அடையாளம், இந்திய நாட்டிற்கான அடையாளம்.